ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான மஞ்சள் பூசணி கூட்டு கேரளா ஸ்டைலில் பார்க்க போகிறோம். இது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு ஓணம் ரெசிபி. இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி மஞ்சள் பூசணி கூட்டு செஞ்சது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பூசணி கூட்டை நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம், ரைஸுக்கும் வந்து சேர்த்து சாப்பிட்லாம், குழம்பு மாதிரி நீங்கள் ரைஸில் பிணைஞ்சும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா இட்லி தோசைக்கு கூட இது சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அடிக்கடி இனிமேல் செய்வீங்க. வாங்க எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு தட்டைப்பயிரை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அரை கப்புன்றது 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது நல்லா ஊற வச்சு எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ நல்லா 2 தடவை அலசிட்டு ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அரை டீஸ்பூன் உப்பு, 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு 3 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் 2 கப் அளவுக்கு மஞ்சள் பூசணி ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து அரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது வேகிற கேப்பில் இன்னொரு மிக்ஸி ஜார்லேயோ பிளெண்டர்லேயோ 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்புன்றது 100 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 2லேருந்து 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பூசணிக்காய் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கும். இப்போ வந்து தட்டைப்பயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோடய சேர்த்து நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி அலசி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி அலசிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா இதிலே அதிகமாக தண்ணி இருக்கும். ஸோ கம்மியாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுருங்க. இது கொஞ்சம் திக்காக வரணும். இப்போ ஒரு கொதி வரட்டும். இப்போ ஒரு கொதி வந்தோடனே உப்பு செக் பண்ணிவிட்டு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா கெட்டியாக வரட்டும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா இன்னும் கொஞ்சம் திக்கா வரட்டும். அதனால திக்காய் வரட்டும். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2லேருந்து 3 வரமிளகாய், அரை கப் அளவுக்கு துருவன தேங்காய் ஆட் பண்ணி கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தாளித்து நம்ம கூட்டில் ஆட் பண்ணிட்டோம்னா சூப்பரான எரிச்செடி ரெசிபி ரெடி ஆயிரும். இது நீங்கள் செய்யும் போது டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். இது நீங்கள் மத்தியானம் சாப்பிட போகிறீங்க இல்லை நைட்டு சாப்பிட போகிறீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடி செஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் அதில் அந்த தேங்காய் ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கி உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். செஞ்ச உடனே சாப்பிடும் போது உங்களுக்கு டேஸ்ட் அந்த அளவுக்கு தெரியாது. ஒரு 3-4 மணி நேரம் ஆன பின்னாடி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.